28 வருஷத்துக்கு அப்புறம் நிகழக்கூடிய அபூர்வ நிகழ்வு இந்த தடவை உங்களுக்கு நடந்துட்டு ராசிநாதன் கேந்திரம் மீறி இருக்கிறது அப்படின்றது மிகச்சிறிய ராஜயோகமான அமைப்பு. திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் நடக்கும். கூட இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க இல்லைன்றதை புரிஞ்சுக்கோங்க. இதுக்கும் மேல புரிஞ்சுக்கனா சரி கடவுள் புரிய வைப்பார். மொத்தத்துல மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் தெரியும், ஆனா தெரியாது. உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால் ஏப்ரல் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் ஐயா பண்ண போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கோச்சார கிரக நிலவரத்தை பார்த்து விடலாம். அந்த வகையில இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி அந்த 1ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கும்ப ராசியில ஒரு 3 கிரகத்தோட சேர்க்கை. செவ்வாய், புதன், ராகுடைய காம்பினேஷன். இந்த பக்கம் வாக்கியப்படி பஞ்சாங்கம் படி தெரித்துன்னு கருத்து எதா இருந்தாலும் சரிப்பா நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சனி வந்து 12ஆம் இடத்தில் காலபுருஷனுடைய 12ஆம் வீடான மீன வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ஓகே. 10ஆவதுக்கு சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறார். சூப்பர். அதுக்கப்புறம் இது வரைக்கும் இருந்த சுக்கிரன் பை பை சொல்லிட்டு மேஷ வீட்டுல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்படியே ஸ்டில் கண்டினியூ ஆக போறாரு. ஓகே. அதுக்கப்புறம் காலபுருஷனுடைய 5ஆம் வீடான சூரியன் வீட்டில் அஸ்யூஷுவல் எப்பயும் போல கேது தன்னுடைய இருப்பை நிறுத்தியிருக்கிறார். வக்ர கதியில இருந்த குரு வக்ர நிவர்த்தி அடைந்து மிதுன வீட்டில் குருவுடைய சஞ்சாரம் இருக்கு. இன்னொரு 45 நாள் அவரும் கிராஸ் ஆகி தன்னுடைய பயணத்தை தன்னுடைய உச்ச வீடான கடகத்தை நோக்கி வரப்போகிறார். இந்த மாதிரியான அமைப்புலதான் இந்த மாதம் பிறக்கிறது. இந்த மாத கிரக பயிற்சியெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏப்ரல் 2ஆம் தேதியே இந்த வண்ட மச்சான் அப்படின்ற மாதிரி சூரியனுக்கு தோல் கொடுக்கக்கூடிய விதமாக செவ்வாயும் போய் மீன வீட்டில் அமரப் போகிறார். ஸோ ஆல்ரெடி அங்க வந்து சனி இருக்காரு. அதோட சேர்ந்து சூரியனும் செவ்வாயுமோட ஒரு காம்பினேஷன். எகெயின் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 14ஆம் தேதியே நம்மளுக்கு தெரியும் இந்த தடவை பராபர வருடம் ஆரம்பிக்குது. பராபவ வருடம் ஆரம்பிக்குது. தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. ஸோ தமிழ் புத்தாண்டு வந்தாலே சூரியன் எங்க வந்துருவார்? அஸ்யூஷுவல் மேஷத்துக்கு வந்துருவார். ஸோ 14ஆம் தேதி சூரியன் மீன வீட்டில இருந்து மேஷ வீட்டை நோக்கி நகரப் போகிறார். ஆல்ரெடி அங்க சுக்கிரன் உட்கார்ந்திருக்கிறார். 19ஆம் தேதி சுக்கிரன் தன்னுடைய வீட்டுக்கு பாய் பாய் சொல்லிட்டு போய் தன்னுடைய வீட்டுல போய் ஆட்சி அதிகாரமா உட்கார போறார். ஓகே. 10ஆம் தேதி வக்ரகதியில இருந்த புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து 10ஆம் தேதி மீன வீட்டை நோக்கி நான் நீச்சம் உச்சம் எடுக்க மாட்டேன், பட் ஸ்டில் அப்படிதான் கொஞ்சம் நீச்ச அமைப்பை நோக்கி தன்னுடைய பயணத்தை இயங்க போறார். ஸோ முதல் ஒரு 13-14 நாட்களுக்கு 4 கிரகங்களுடைய சேர்க்கை மீன வீட்டுல இருக்க போகுது. கிளியர். இந்த தடவை எகெயின் இந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன் ஓரளவுக்கு அப்படியே இருந்தாலுமே சனி சூரியன் செவ்வாய் காம்பினேஷனோட மீன வீட்டுல இருக்கிறது அப்படின்றது கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகளை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய அமைப்புல தான் அது மாறும். அதனால ஆரம்பிக்கும் போதே இந்த தடவை ஏப்ரல் ஒரு மாதம் எல்லாருமே சாமிக்கு விடுறது பெட்டர். நான் ஆல்ரெடி பிப்ரவரி மாசம் நான் சொன்னேன் இந்த மாசம் எல்லாரும் சாமிக்கு விட்டுருங்க, பிப்ரவரி மார்ச் எல்லாம் சாமிக்கு விட்டுருங்க. தொடர்ந்து இப்போ ஏப்ரல் வரைக்குமே அப்படிதான் இருக்கு நிலவரம். ஒன்றும் பெருசா சொல்லிக்கொள்ற மாதிரி இல்லை. பட் ஸ்டில் சில ராசிகளுக்கு அது பாசிட்டிவாகவும் சில ராசிகளுக்கு கொஞ்சம் கவனமாகவும் சில ராசிகளுக்கு ரொம்ப அலர்ட்டா இருக்க வேண்டிய டைம் பீரியடாகவும் இருக்கும். சரி வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் ஏன் பண்ண போகுது பார்க்கலாம் வாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மீனராசினியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுதுன்னா தலைக்கு மேல இத்தனை கிரகம் போதுமா? 28 வருஷத்துக்கு அப்புறம் நிகழக்கூடிய அபூர்வ நிகழ்வு இந்த தடவை உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நான் டக்குன்னு பாயிண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஜென்மச்சனி வந்து விட்டது. எஸ் வந்து விட்டது. பட் ஸ்டில் 6ஆம் வீட்டு அதிபதியான சனியும் வந்து அமர்ந்திருக்கிறார். 10ஆவதுக்கு பக்கத்து வீட்டுக்காரரான 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாயும் வந்து அமர்ந்திருக்கிறார். ஸோ 3ஆம் வீட்டு அதிபதி வந்து 2ஆம் வீட்டுல அமர்ந்திருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு கான்செப்டோட கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய அடுத்து அப்படியே 4ஆம் வீட்டு அதிபதியான புதனும் வந்து 10ஆம் தேதிக்கு மேல ஒரு டிராவலை கொடுக்க போறாரு உங்க தலைக்கு மேல. இந்த 1-4 கேந்திரங்கள் இயங்க போகுது அப்படிதான் சொல்லணும். ஸோ அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் புதன் கொஞ்சம் வக்கரமா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சமாளிச்சிடலாம். பட் நீச்சமா இருக்காரு. இது கொஞ்சம் நிறைய அனுபவங்கள் இந்த தடவை கிடைக்க போகுது. யாருக்கு? மீனராசிக்காரர்களுக்கு. கொஞ்சம் டென்ஷன் ஆக போறீங்களோ, தலைக்கு மேல இத்தனை கிரகம் இருக்கும்போது, அதுவும் சூரியன் மாதிரி செவ்வாய் மாதிரிலாம் ஆள வச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் கபாலிடா நெருப்பிடாம இருப்பீங்க. கோபம் அதிகரிக்கும். வீட்டுல வந்து 7ஆம் பார்வையா சனி பார்க்கும்போது எல்லா கிரகமும் 7ஆம் இடத்தை பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம கை ஓங்கி இருக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் மேற்கொள்வீர்கள். சும்மா அந்த ஒரு படத்துல வடிவில் கோவை சரலாவை தூக்கி போட்டு அந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனா கடைசியில உள்ளே நடக்கணும் உங்களுக்கே தெரியும் இல்லையா? அதனால கொஞ்சம் பொண்டாட்டிக்கிட்ட அடக்கி வாசிக்கணும். இல்லாட்டி மற்ற கிரகங்கள்லாம் பிம்பிளிகா பிளானே காட்டிடும். ஸோ நான் சொல்லாம யார் சொல்ல முடியும்? வேற எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் எப்படி சொல்றேன். உங்களை தப்பு சொல்லலை. பட் உங்களுடைய தப்பே இல்லை. எல்லாம் சூரியனோட தப்பு, செவ்வாயோட தப்பு. ஓகே. அதனால கொஞ்சம் வந்து நிறைய ஆளுமை அதிகரிக்கும். உங்களை வந்து காட்டிக்கிறதுக்காக சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள். மற்றவங்ககிட்ட என்னை பத்தி காட்டணும், அந்த என்ன சொல்றது, தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக சில செலவுகள் மேற்கொள்வீர்கள். அதன் மூலமாக கொஞ்சம் பிரச்சனை வரும்.
4 பேர கூட்டு போய் என்கிட்ட காசு இருக்கு பாத்தியான்ற மாரி டீ வாங்கி தர்றது மாரியான சில விஷயங்கள்லாம். புரிஞ்சுச்சுல்ல? ஸோ 4 பேர் சொல்லணுன்றதுக்காக சில விஷயங்கள் மேற்கொள்வீர்கள். அது என்ன சூரியன்னாலே புகழ் விரும்பி தான். சூரியனுக்கு என்ன தெரியும்? புகழ். அப்ப வேலையில இருக்கக்கூடிய புகழ். வேலைக்காக சில விஷயத்தை வந்து நம்ம மேற்கொள்வோம். இப்போ ஒரு எம்டி இருக்காரு, இல்ல ஒரு ஒருத்தர் வந்து இருக்காரு அப்டின்னா, அவர்ட்ட போயிட்டு அவர்களுக்கு சில விஷயங்கள் நம்ம மேற்கொள்றது. இதெல்லாமே வந்து 6ஆம் வீட்டு அதிபதி போய் தலைக்கு மேல இருக்கும்போது, அதே மாரி சேவை பண்றேன். நான் வந்து கோவில்களுக்கு இத பண்றேன். நான் வந்து அதுக்கு இத பண்றேன்ற மாரி சேவைக்காக சில விஷயத்தை குடுக்கறது. இதெல்லாம் இந்த மாதம் அ மீன ராசிக்காரர்களும் அதன் மூலமா நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி, நல்ல கர்மாவ தான் ரிசீவ் பண்ண போறீங்க. இருந்தாலும் அத 1க்கு 2 தடவ அது ஓகேவா அப்டின்றத மட்டும் செக் பண்ணிட்டு குடுத்தீங்கன்னா போதுமானது. ஓகே. அதே மாரி மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ கொஞ்சம் லேசினஸ் அதிகரிக்கும். சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். கொஞ்சம் டிலே ஆற மாரியே ஃபீல் ஆகும். கண்ணுக்கு தெரியுது, கைக்கு வரமாட்டேதே அப்டின்ற மாரியான ஒரு 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 கிளீதம் அப்டியே இருக்கு. ஒரு ஒரு போன மாசம் 10ஆம் தேதியிலருந்தே அப்டியே ஓடுது. இந்த மாசம் அதுக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் பிறக்குமா அப்டின்னா, எஸ் 15ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா விடிவு காலம் பிறக்கும். நெறைய பேருக்கு இடமாற்றம் உண்டு. நான் சொல்லிட்டே இருக்கேன். நெறைய பேருக்கு இடமாற்றம் உண்டு, மனை மாற்றம் உண்டு, வண்டி மாற்றம் உண்டு. வண்டி ஏதாவது செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. கொஞ்சம் அத வந்து சரி பண்ணிக்கணும். யாரு? மீன ராசிக்காரர்கள். ஓகே. அதே மாரி மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா தான் இருக்கு. கொஞ்சம் வீண் விரயங்களும் எட்டி பார்க்கும். செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய காலமா தான் இருக்கு. ஓகே. கொஞ்சம் வெளியில சாப்பிட்டு வயித்துக்கு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு. சாப்பிடுற இடம் அப்படின்றதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 3ஆம் வீட்டு அதிபதி போய் 2ல உட்கார்ந்திருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட போய் சாப்பிட போறது, நட்போட போய் சாப்பிட போறது, கம்யூனிகேஷனோட போய் சாப்பிட போறது. இந்த 3ஆம் இடம்லாம் நட்பு குறிக்குமா? அது மூலமா சாப்பிட்டு வயித்த கெடுத்துக்கிறது, வாய கெடுத்துக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் நடக்கும். அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே. நெறைய ஞான மார்க்கத்துல பயணிக்கணுன்ற மாரி எண்ணம் அதீதமா இருக்கும். செவ்வாய் உள்ள இருக்கும்போது நெறைய இன்ட்யூஷன் பவர உணர்வீர்கள். உடல் வந்து ஒரு மாரி அப்படியே லேசா இருக்கிற மாரி ஃபீல் ஆகும். நெறைய பேரு சித்த மார்க்கம், யோக மார்க்கம், ஞான மார்க்கம், இந்த வாசி யோகா பண்றது, இந்த ஹெல்த் பண்றது, இல்ல இன்னும் சில பேர் இது ஒரு மாரி செவ்வாயுடைய அமைப்பு. இன்னொரு செவ்வாயுடைய அமைப்பு என்ன தெரியுமா? ஜிம்முக்கு போறது, பாடி பில்ட் பண்ணது, 6 பேக் வைக்கிறேன், 7 பேக் வைக்கிறேன்னு ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் பண்ணுவீங்க. ஸோ வெயிட் போட்டுருச்சு. ஸோ வெயிட்ட குறைக்கிறதுக்காக நான் ஏதாவது பண்றேன்ற மாரி பண்ணி, அதன் மூலமாக சாப்பாட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கவனம். ஸோ இந்த தடவ வந்து இப்படியும் இயங்கலாம், இப்படியும் இயங்கலாம். உங்களுடைய லேட்டரல் ஹாரோஸ்கோப்ல செவ்வாய் எங்க இருக்கா, கேது எங்க இருக்கான்றத பொறுத்து இதற்கான சினாரியோக்கெல்லாம் கிரியேட் ஆக போகுது. ஓகே. ஸோ நெறைய ஆன்மீக பயணத்திற்குள் போவதற்கு, ஏதாவது மலைக்கு ஏறுறதுக்கு, குகைக்கு போறது, சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு, மலை மேல் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போறதுன்ற மாரி ஏப்ரல் மாதம் நெறையா அ இந்த மாரியான ஒரு கனெக்டிவிட்டி வருவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு கண்டிப்பா மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. ஓகே. கிரி சுத்திட்டு வருது, கிரிவலம் போறது, இது போணும்னு நெனச்சிட்டே இருப்பீங்க. முடியாது. ஏப்ரல் மாசம் போயிடுவதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. ஓகே. அது திருவண்ணாமலை தான் இல்ல. எந்த கிரியா இருந்தாலும் அதுல மலை சுத்தி வர்றது அப்படியே 2ஆம் வீட்டு அதிபதி போய் உட்கார்ந்திருக்காருல்ல. கண்டிப்பா உள்ளுக்குள்ள அப்படிதான் இருக்கும். நெறைய வேகம் அதிகரிக்கும். விவேகம் கொஞ்சம் கம்மியாயிடும். வேகம் அதிகரிக்கும். ஸோ டக்கு டக்குன்னு ஒரு விஷயத்த பண்ணிட்டு, ஐயோ! பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய அமைப்பா இருக்கு. அதனால 1க்கு 2 தடவ வெரிஃபை பண்ணிக்கோங்க. கூட இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க இல்லன்றத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கும் மேல புரிஞ்சுக்கன்னா, சரி கடவுள் புரிய வைப்பார். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல இருந்தாலும் இப்ப நான் ஒரு அக்காவா, தங்கச்சியா சொல்றேன். புரிஞ்சுக்கோங்க. ரகசியம் பரம ரகசியமா இருக்கட்டும். ஒருத்தவங்களையே ரொம்ப ஹீரோன்னு நெனச்சு அவங்க கால்ல விழுகாதீங்க. சும்மா எனக்கு மீனராசிக்காரர்களுக்கு நான் வந்து சொல்லணும்னு நெனச்ச விஷயம் இதுதான். நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்ற மாரி நெறைய இடத்துல வந்து கொண்டு போய் வைக்கிறதும் எவ்வளோ தப்போ, அதே மாரி ஒண்ண பிடிச்சுட்டு நிக்கிறதுமே தப்பு. அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். மொத்தத்துல மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் தெரியும். ஆனா தெரியாது. உங்களுடைய சுயஜாதகம் நல்லா இருக்கிற பட்சத்துல அதுக்கான வாய்ப்புகள் அமையும். இல்ல அப்டின்னா கொஞ்சம் போராட்டத்த ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா சனி, செவ்வாய் காம்பினேஷன் பரவால்ல. சனி, சூரியன் காம்பினேஷன். இது வந்து ஒரு மாரி 12ஆம் வீட்டு அதிபதி, 11ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்தோடு சேர்தல். ஸோ வேலையில லாபம் கிடைக்க போது, ஊர் கடந்து போக போறோம். ஊர் மாறி போக போறோம். இடம் மாறி போக போறோம். இதெல்லாம் உண்மதான். இதெல்லாம் கிடைக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. 2ஆம் இடத்துல செவ்வாய் ஒருவேளை சுயஜாதகம் நல்லா இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வேற இடத்துக்கு போய் வேலை மாற்றம் நிகழும். அதன் மூலமாக பண வருவாய் உண்டு. எல்லாம் ஓகே. பட் இது கொஞ்சம் நெகட்டிவா இயங்குச்சு அப்டின்னா, லாபம் தரக்கூடிய இடத்துல கொஞ்சம் விரயங்கள் அதிகரிக்கும். லாபத்துக்காக நம்ம விரயங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். என்னுடைய சுயலாபத்துக்காக நான் விரயம் என்ன பத்தி பேசுறதுக்காக நான் விரயத்த மேற்கொள்ற மாரி, பணம் செலவு பண்ற மாரி வரும். அது மூலமா பயன் இருக்குமானா, அந்த இடத்துல பயன் இருக்காது. அதே சமயம் சனியோட கேரக்டர்லாம் அப்படியே உள்ள இறங்க போகுது. சூரியன் வேற இருக்கான். அவன் தான் புகழ் விரும்பின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ உங்கள பெருமை பீத்தறதுக்காக சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள். தேவையான்னு பார்த்துக்கங்க. இருக்கிறதே ஒரு வாழ்க்கை. நம்மளுக்கு நெறைய வேலை இருக்கு. சரி நான் திரும்பவும் சொல்ற மாரி உங்க தப்பு இல்ல, உங்க தப்பு இல்ல. எல்லாமே சூரியனுடைய தப்பு, எல்லாமே சனியோட தப்பு. ஓகே. பட் ஸ்டில் கொஞ்சம் பார்த்துக்கணும். கொஞ்சம் சார்ட் போடுங்க. கொஞ்சம் கால்குலேட் பண்ணுங்க. ஃபினான்ஷியலா கொஞ்சம் ஸ்டெபிளா இருங்க. ஃபினான்ஷியல் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறமா 15ஆம் தேதி வரைக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 15ஆம் தேதிக்கு அப்புறம் எகைன் கம்பேக் 2ஆம் இடத்துல போய் 6ஆம் வீட்டு அதிபதி உட்காரும்போது, அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
அடுத்து 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல 19ஆம் தேதிக்கு மேல போறது அப்படின்றது நிறைய சுகங்களை குடுக்கும். நிறைய கம்யூனிகேஷன், நிறைய வந்து அ நிறைய டிராவல், நிறைய டேட்டா கலெக்ட் பண்றது, நட்புகளோட குட்டி குட்டி பயணங்கள் மேற்கொள்றது, சின்ன சின்னதா ஷார்ட் டிராவல் மேற்கொள்றது, நிறைய அலைச்சல் மூலமாக அனுகூலம் கிடைக்கிறது, தெய்வ வழிபாட்டுக்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் நடக்கும். இதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதிக்கு மேல அப்படியே புதனுமே வந்து மேஷ வீட்ல அமரக்கூடிய அமைப்பு அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா நிறைய கோவில்களோடு கனெக்ட் ஆகுது. இந்த தடவ மீன ராசிக்காரர்களுக்கு பூஜைகளோடு கனெக்ட் ஆகுது. ரொம்ப 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 நல்ல காலகட்டம். இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிப்பீங்க. மீனராசிக்கார குழந்தைங்களா இருந்தாலும் சரி, மீனராசிக்கார குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பிள்ளைங்க பேச்சுல மட்டும் என்னமோ மதிக்காம இருக்கிற மாரி தோணும். அத மட்டும் பார்த்துக்கங்க. ஏன்னா, அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. பட் ஸ்டில் அத கொஞ்சம் ஒரு கண்ணு வச்சுக்கிற மாரி இருக்கணும். ஓகே. அதே மாரி ராசிநாதன் கேந்திரம் மீறி இருக்கிறது அப்படின்றது மிகச்சிறிய ராஜயோகமான அமைப்பு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். நெறைய திடீர்னு கிடைக்கவே இல்ல. ரொம்ப நாள் அலைஞ்சுட்டு இருந்தோன்ற மாரி இப்ப பொண்ணு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. பையன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திருமணத்துக்கான மாதம் நல்ல மாதம். நல்ல சரியா இருக்கு. குருவோட அமைப்புமே நல்லா இருக்கு அப்படின்ற போது நல்ல 12ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை 12ஆம் இடம் வலுத்தா தான் கல்யாணம். இது ரொம்ப சூட்சமம். நீங்க திரும்ப திரும்ப 7ஆம் இடத்தையே பாடிட்டு இருக்கக்கூடாது. 12ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்கும்போது திருமணம் பண்றதுக்கான யோகம் சரியா வந்து சேரும். ஆனா மீனராசிக்கார குழந்தைங்களுக்கு திருமணத்துக்கான யோகம் இருக்கு. அதே மாதிரி திடீர்னு லவ் ப்ரப்போஸ், லவ் வர்றது, காதல் கனியறது இதெல்லாமே நடக்கும். 40 60 இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். நிறைய ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். நண்பர்களோடு ஒரு சுற்றுலா போயிட்டு வரீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் பாலிய ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன், என்னுடைய டீம் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன், என்னுடைய வந்து பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன்ற மாதிரி ஒரு கெட் டுகெதர் போடுவீங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு மீட்டிங் போடுவீங்க. ஊர் சுத்திட்டு வருவீங்க. இதெல்லாம் நடக்கும். இதன் மூலமாக ஒரு ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகும். அதே சமயம் செலவும் அதிகரிக்கும். பார்த்துக்கோங்க. 60 தாண்டிய மீனராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. காதுல பெயின் வரும். காதுல பிரச்சனை வரும். காதுல சீல் வடியிறது, காதுல பெயின் வருது, காதுக்குள்ள வலிக்கிறது. அப்படியே ஆரம்பிச்சு இங்க வந்து இந்த இடத்துல நிக்கிறது. இந்த 3 இடமும் அதுவும் லெஃப்ட் சைடு கொஞ்சம் பெயின் அதிகரிக்கும். உட்கார்ந்திருக்கும்போது நடுவும் முதுகு வலிக்கிறது, ஷோல்டர் வலிக்கிறதுன்ற மாரி சில சினாரியோக்கள் உருவாகும். இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது இருந்தா நல்ல தலகாணி போட்டு நேரா படுத்துக்கிறது, இல்ல மசாஜுக்கு போக முடியும். அதாவது நெறைய ஆயுர்வேதிக் மசாஜ்லாம் இப்ப வருது. அந்த மாரி இடத்துக்கு போறது, இல்ல வீட்லயே கொஞ்சம் முதுகு சம்மந்தப்பட்ட நல்ல வெந்நீர் ஊத்தி இதெல்லாம் வந்து தேவையில்லாத டக்குன்னு சில விஷயங்கள பண்ணி முதுகு தண்டுவடம் தான் சனி. அவர் வந்து உட்கார்ந்திருக்கும்போது இந்த வேலைய கரெக்ட்டா பண்ணுவாரு. நெறைய முதுகு வலிய கிரியேட் பண்ணுவாரு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகே. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவ மாற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணும்? பழனிமலை முருகன் வழிபாடு அதி அற்புத உன்னதத்தை கொடுக்கும். கண்டிப்பா பழனிமலை முருகன் இந்த தடவை உங்க கண்ணுல தெரியும். இல்ல நீங்க போவீங்க. அவனுடைய பிரசாதம் கிடைக்கும். அவனுடைய ஃபோட்டோ கிடைக்கும். அவன பார்ப்பீங்க. ஏதோ ஒரு இடத்துல போகும்போது முருகன் ராஜலங்கரத்தோடு உங்களுக்கு காட்சி கொடுப்பான். பழனி அப்படின்ற பேரோடு இந்த தடவை கனெக்ட் ஆகும். போற இடத்துல எதிர்பார்க்காம பழனிமலை முருகனுடைய அமைப்பு உங்களுடைய ஃபோன்ல தெரியும். முருகன் உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்க போறான். ஸோ செவ்வாய் ஆளுமை உங்களுக்குள்ளே இருக்கும்போது 2ஆம் வீட்டு அதிபதி இயக்குவார். நீங்க பார்க்குற இடம்லாம் முருகனா தெரியும். ரொம்ப நல்லா இருக்கு. கவலைலாம் பட வேணாம். வெற்றி தான். இந்த மாசம் சூப்பரா இருக்கு மீனராசிக்காரர்களுக்கு. ஓகே. வேலையில மட்டும் கவனம். வேலை மட்டும் தான் எனக்கு பிரச்சனையா தெரியுது. மத்தபடி எல்லாமே நல்லா இருக்க போகுது. ஓகே. இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நெறைய குதிரை வண்டி பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. குதிரை வண்டி பார்க்கறது, குதிரை வண்டி போகுது, குதிரை பார்க்கறது, வண்டிகள் பார்க்கறது, வித்தியாசமா பெரிய பெரிய கார்கள் பார்க்கறது. இதுவரைக்கும் பார்க்காம திடீர்னு ஒரு கார பத்தி நீங்களே வந்து யோசிக்கிறது, கார பத்தி பேசுறதுன்ற மாரி இந்த தடவ கொஞ்சம் வண்டிகளோடு கனெக்ட் ஆகிரும். ஸோ நெறைய பேருக்கு இந்த தடவ குதிரை வண்டி பார்க்கறது, மாட்டு வண்டி பார்க்கறது, பழைய கால வண்டி பார்க்கறது, இல்ல கார் வித்தியாசமா பார்க்கறது, கார் ஷோரூமுக்கு போறதுன்ற மாரி இந்த தடவ நெறைய வண்டிகளோடு கனெக்ட் ஆகக்கூடிய நேரமா இருக்கு. நெறைய பேர் இந்த தடவ 999 பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ல சொல்லுங்க. 9991111 1111 நம்பர்லாம் இந்த தடவ உங்க கண்ல படும். உங்க திடீர்னு உங்ககிட்ட வரக்கூடிய நோட்டு இப்ப என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த நேரத்துல உங்க பர்ஸ்ல இருந்து நோட் எடுத்தீங்கன்னா அது 11 கனெக்ட் ஆகும். 0 இல்லாத நோட்டு கையில இருக்கும். நெறைய இருக்கு இந்த நேரம் சூப்பரா இருக்கு. ஸோ மீனராசிக்காரர்களுக்கு ஜெயிப்பதற்கான காலம் இனிதே மலர காத்திருக்கு. கோச்சாரம் நல்லா இருக்கு. உங்களுடைய சுயஜாதகம் எப்படி இருக்குன்றத பொறுத்து உங்களுக்கான நல்லவையும் உங்களுக்கான கெட்டவையும் தீர்மானம் செய்யப்படும். கீழே என்ன வந்து நடக்கலன்னு எழுதுனா எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. உங்களுடைய சுயஜாதகம் தான் அதை இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குன்றத நான் தெளிவா திரும்ப அழுத்தமா பதிவு செய்றேன். வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கான நல்லவை மட்டுமே மீனாட்சி அருளட்டும். நன்றி, வணக்கம்.